சரியான முறையில் இருக்கும். கேவியேட் போடுகின்ற போது நிச்சயமாக சட்ட வல்லுநர்களை நீங்கள் குறிப்பிட்டவாறு நாம் ஆராய்ந்து, ஏனென்றால் அதுக்கு எந்த விதமான ஒரு காஸ்ட் ஆஃப் ஆக்ஷனும் இதுவரை வரவில்லை. நாம் ஒரு நடவடிக்கை எடுத்து அதுக்கு பிறகு அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் நாம் அதற்கு முன்பாக கேவியேட் நிச்சயமாக போடுவதற்கான நடைமுறைகளை நாம் பார்க்கலாம். பொதுவாக நம்முடைய மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ் அவர்கள் குறிப்பிட்டதைப் போலையும் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய சாயப்பட்ட கழிவுகளை குறித்தும் அரசு முழுமையாக கவனத்தில் கொண்டிருக்கிறது. எந்த இடங்களிலும் சாய கழிவுகள் ஆற்றிலே கறந்து ஆற்று நீரை மாசுபடுத்தக்கூடிய இந்த செயலை அனுமதிக்க முடியாது. அதற்கு உரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் நம்முடைய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறேன். விரிவான விவரங்களை மானிய கோரிக்கை விவாதத்தின் போது நான் அதில் தெரிவிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு அருள் அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றுத்திறனாளர்கள் நலத்துறையின் மூலம் வழங்கப்படும் செயற்கை கை கால் போன்ற அவயங்களை விரைந்து வழங்குவது குறித்து அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசையின் மேலுள்ள சிறுகணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். விவர அறிக்கையை படித்து பார்த்தேன். இந்த அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் பதாகைகளை ஏந்தி அமளியில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் இன்று ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வெளிநடப்பு செய்த நிலையில் செங்கோட்டையன் மட்டும் சட்டப்பேரவைக்குள்ளேயே அமர்ந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பதாகைகளை ஏந்திய அதிமுகவினர் சஸ்பெண்ட் ஆகி அவையிலிருந்து வெளியே சென்ற நிலையில் செங்கோட்டையன் உள்ளே இருக்கிறார். சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது தற்போது பேச இருக்கிறார் செங்கோட்டையன். சபாநாயகர் அறிவுறுத்தலை அடுத்து பேஜை கழற்றி வைத்திருக்கிறார் செங்கோட்டையன். தற்போது கவன ஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக அவர் பேச இருக்கிறார். அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு வெளியே உள்ள நிலையில் செங்கோட்டையன் மட்டும் அவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பதாகைகளை ஏந்திய அதிமுகவினர் இன்று ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.